திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 155வது பாடல், திருநகரச் சிறப்பினுடைய 65வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. செயிரின் தீர்ந்த செம்பொன்னினால் திண்ணிலை கதவம் வைரத்தாழ் உடைத்து அவர் கடைவாயும் என்றால், அயிரின் தீர்ந்த பேரறிஞரும் அணையர்தம் செல்வத்து இயல் இற்றாம் என வரையறுத்து இசைப்பதை எவனோ. செயிரின் தீர்ந்த செம்பொன்னினால், அங்கே குற்றமற்ற சிறந்த தங்கத்தால், திண்ணிலை கதவம் மிகுந்த உறுதியாகிய கதவும், வைரத்தாள் உடைத்து, அங்கே வைரத்தால் தாழ்பால் செய்து வைக்கப்பட்டு, அவர் கடைவாயிலும் என்றால், அந்த வணிகர்களுடைய வீட்டினுடைய வாயில் இருபுறமும் இவ்வாறு தங்கத்தாலாகிய கதவும் அதில் வைரத்தாலாகிய தாழ்பாலும் இருக்கின்றது என்று சொன்னால், அயிரின் தீர்ந்த பேரறிஞரும், அங்கே ஐயமின்றி கற்றறிந்த சிறந்த அறிஞரும் அணையர்தம் செல்வத்து இயல் இற்றாம், அவர்களுடைய செல்வம் இவ்வளவு என்று வரையறுத்து இசைப்பதை எவனோ, எவ்வாறு அவர்களுடைய செல்வம் இவ்வளவுதான் என்று அறிஞர்களாலும் வரையறுத்து சொல்ல முடியாத அளவிற்கு சிறந்த செல்வத்தை உடையவர்கள் மதுரை மாநகரத்திலே விற்றிருக்கக்கூடிய வணிகர்கள் என்று அவர்களுடைய சிறப்பை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.